ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஹெல்தி ஹோம் சமையலில் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் அரைக்க தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பட்டை மிளகா, இதை மாதிரி நீட்டு மிளகாயும் எடுத்துக்கலாம், இல்லை குண்டு குண்டு மிளகாயும் எடுத்துக்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வெந்தயம், 100 கிராம் துவரம்பருப்பு, கொம்பு மஞ்சள் 100 கிராம், மிளகு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், 1 கிலோ கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி. இந்த பொருளாக நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். வெயில் இல்லாதவங்க, வெயிலில் காய வைக்க முடியாதவங்க வாணலில் லைட்டாக இந்த பொருள்லாம் சூடு பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இந்த மிளகாப்பொடியை நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்தோடனே மிளகாப்பொடி நல்லா சூடாக இருக்கும். அதனால் நம்ம அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடி நல்லா ஆறின உடனே ஒரு ஈரம் இல்லாத மூடி போட்ட பாத்திரத்தில் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 6 மாதம் வரைக்கும் வீணாக போகாது. அரைச்ச உடனே மிளகாய் பொடியை நம்ம யூஸ் பண்ணும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரம் குறையிறதுக்கு 1 மாதம் ஆகும். அதனால் உடனே யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். டெய்லி யூஸுக்காக நான் கொஞ்சம் மிளகாய் பொடி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்க மிளகாய் பொடியை இன்னொரு பாக்ஸில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விடும்போது மிளகாய் பொடிக்கு நடுவில் காற்று இருக்காது, அப்போ கெட்டு போகாமல் இருக்கும். மூடி போட்டு மூடிடலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ ஈரம் இல்லாத கரண்டியால் தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே தயார் பண்ணுறனால இதில் எந்த விதமான கலப்படமுமே இல்லை. சாம்பார், வத்த குழம்பு, ரசம், பொரியல் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோலையும் நான் சாம்பாருக்கும் வத்த குழம்புக்கும் இந்த பொடியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் மிளகாய் பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.